இப்போஸ்ல சண்டே எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குறாங்க யாருக்கு வந்து இப்போ நீங்கள் விளாண்ட கேம் வச்சு ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க ஹேட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே மேக்ஸிமம் வந்து திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விளாட்றாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா வெளியில் அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இப்போ உள்ளே வந்தோன்னா அது ஒப்பீனியன் மாறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னும் திவாகர் வந்து தனியாக விளாண்டாருன்னா இன்னும் வந்து அவருக்கு வந்து நல்ல ஃபாலோவர்ஸ் கொண்டு ஏறும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா பார்வதியோடு சேராமல் தனியாக இருந்தாருன்னா இன்னும் நல்லா ஏறும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஹேட்டர்ஸ் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தான் வந்து வச்சு செய்கிறாங்க. எல்லாருமே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா காரியத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படி மாதிரி தான் சொல்ல வராங்க. எல்லாருமே வந்து தனக்கு தேவைன்னா அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹேட்டர்ஸ் கொஞ்சம் வந்து வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டக்குனு வார்த்தை என்ன விடுறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹேட்டர்ஸ் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையில் வந்து பார்வதி, திவாகர், கம்ருதி கான் அண்டு ஆதிரை இவங்க 4 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்கும். நெகட்டிவ் சைடு வந்து ஆதிரை பார்வதி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க பொறுத்து அப்பலாம் இவங்க சொல்கிறத நோட்ஸில் வந்து பாசிட்டிவாக எடுத்து வேறு லெவல் எடுத்து பண்ணாங்கன்னா வேறு லெவல் ஒரு நல்ல கேம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து தக்கப்பட்டாங்க. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை வந்து வச்சு செஞ்சார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக நம்ம டீமர்ஸ் வந்து கேட்குற கொஸ்டினில் வந்து அதிகமாக வந்து நோஸ் கட் வாங்குறது வந்து பார்வதி வாங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து வச்சு செய்கிறாங்க பசங்க. ஏன்னா அவங்க பார்வதி தான் எல்லா பிரச்சனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்வதி தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து டிரான்ஸ்பரண்டாக நமக்கு தோணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீம் மெட்ஸுக்கும் கொஞ்சம் இது தோணுது. அதனால தான் அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படியே ஒபே பண்ணாமல் நான் சொல்கிறத நீங்கள் எல்லோரும் கேட்கணும் அந்த ஒரு கண்டத்தை தான் பார்க்குறான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுடைய டாமினன்ஸ் வந்து உரப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.